Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் நீதானா சீரிஸ் சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பெத்த அப்பா கேக்ல கில்மா மருந்து மிக்ஸ் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஃபிலிக்ஸ் நேரா அவன் அப்பா கிட்ட வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேட்க ஃபிலிக்ஸ் பேசினதை கேட்டு உக்கிரமான ஒயிட் ஹேர் டாடி எல்லாம் உன் நல்லதுக்காகவும் நம்ம குடும்ப வளர்ச்சிக்காகவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் தான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்லி அவரு பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேச அதை கேட்டு கடுப்பான ஃபிலிக்ஸ் நீங்க பண்ணது பெரிய தப்பு, உங்க குடும்ப கௌரவத்துக்காக என் சொந்த வாழ்க்கையை இழக்க முடியாது, எனக்கு இந்த குடும்பமும் தேவையில்லை, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு கிளம்ப அதை பார்த்து பயந்த ரெட் ஹேர் டாடி அவங்க பண்ண தப்புக்காக மகன்கிட்ட மன்னிப்பு கேட்டு கோபத்துல இருக்க மகனை கூல் பண்ண அன்னைக்கு மார்னிங் லேட்டா வேலைக்கு வந்த மிக்கா எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலா எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க வந்த பட்லர் மிக்காவை கூப்பிட பட்லரை பார்த்து பதட்டமான மிக்கா குட் மார்னிங் பட்லர், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்க பட்லர் குட் மார்னிங் மிக்கா, நீ ஏன் இன்னைக்கு காலையில 5 மணிக்கு நடந்த எம்ப்ளாயிஸ் மீட்டிங்ல கலந்துக்கல, மார்னிங் 5 மணிக்கு எப்போ மீட்டிங் இருக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க கேட்டு பதறி போன மிக்கா மனசுக்குள்ள அடடா வசமா மாட்டிக்கிட்டமே, இப்ப என்ன பண்றது, நேத்து நைட்டு பிலிக்ஸ் ரூம்ல தூங்குனதுனால மார்னிங் மீட்டிங் போகணுங்கிற விஷயத்த சுத்தமா மறந்தே போயிட்டோமே, பேசாம நம்ம நல்லா தூங்கிட்டோம்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் பட்லர் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கி போயிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு டென்ஷனான பட்லர் கிம் என்னது அசந்து தூங்கி போயிட்டியான்னு கேட்க மிக்கா தலை குனிஞ்சு என்னோட தப்பு தான் சார், என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடக்காது, நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதையெல்லாம் கேட்ட பட்லர் கிம் ஆனா இன்னைக்கு காலையில உன்னை எழுப்பி விடுறதுக்காக அனாவை உன் ரூமுக்கு அனுப்பியிருந்தேன், உன் ரூமுக்கு வந்த ஆனா என்கிட்ட நீ உன் ரூம்ல இல்லைன்னு சொன்னா, அப்படின்னா நேற்று நைட்டு நீ எங்க தூங்குன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க பதட்டமான மிக்கா மனசுக்குள்ள ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே, இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் சங்குதான் போலயே, இப்ப என்ன பண்றது, என்னால இவர்கிட்ட நேற்று நைட்டு பிலிக்ஸோட ரூம்ல தான் தூங்குனேன்னு சொல்லவும் முடியாது, நேற்று நைட்டு நான் பிலிக்ஸோட ரூம்ல தங்கின விஷயம் மட்டும் பட்லர் கிம்முக்கு தெரிஞ்சது கண்டிப்பா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு, இப்ப நான் என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த மிக்காக்கு லக்கேஜ் எல்லாம் அடுக்கி வைக்க டேனியல் கூப்பிட்ட விஷயம் ஞாபகத்துக்கு வர அவன் கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே அது வந்து சார் நேத்து என்கிட்ட யங் மாஸ்டர் டேனியல் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ரூமுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்க உதவி பண்ண சொல்லி கேட்டாரு, அவரு கேட்டு என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், அதான் நான் ஒர்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் நைட் அவரோட ரூமுக்கு போய் அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அந்த வேலை முடிய நைட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால யங் மாஸ்டர் டேனியல் அவரோட ரூம்லயே என்ன தூங்க சொல்லிட்டாரு, அதனால நேத்து வேற வழி இல்லாம நான் யங் மாஸ்டர் ரூம்லயே தூங்கிட்டேன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டு டென்ஷனான பட்லருக்கு முகத்தை கொடூரமா வச்சுக்கிட்டு என்னது நீ யங் மாஸ்டர் டேனியலோட ரூம்ல தூங்குனியா, அந்த மாளிகையோட ரூல்ஸ் படி சர்வன்ட் யங் மாஸ்டரோட ரூம்ல தங்க கூடாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி நேத்து நைட்டு யங் மாஸ்டர் டேனியலோட ரூம்ல தங்குனன்னு கேட்க மிக்கா என்ன மன்னிச்சிடுங்க சார்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க பட்லர் கிம் நீ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா, இந்த மாளிகையில சாதாரண சர்வன்ட், அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி யங் மாஸ்டர் ரூம்ல நைட்டு ஃபுல்லா ஸ்டே பண்ண முடிஞ்சது, நீ இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கனா உனக்கு இங்க இருக்க ரூல்ஸை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு தானே அர்த்தம், இங்க பாரு மிக்கா நீயும் யங் மாஸ்டர் டேனியலும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் மாளிகைக்கு வெளியில தான், ஆனா இந்த மாளிகைக்குள்ள வந்தா நீ சர்வன்ட் அவர் யங் மாஸ்டர் அந்த இடத்துல தான் நீ இருக்கணும், ஆல்ரெடி இப்படிதான் நீ யங் மாஸ்டர் பிலிக்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்த, அதை பார்த்து நான் அவரை விட்டு விலகி இருன்னு சொன்னதும் இப்ப யங் மாஸ்டர் பிலிக்ஸை விட்டு யங் மாஸ்டர் டேனியல் கூட க்ளோஸா இருக்க பாக்குறியா, நீ இந்த மாதிரி பண்றது உனக்கு நல்லதில்ல, உனக்குள்ளயும் யங் மாஸ்டர்ஸ்குள்ளயும் என்னதான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சர்வன்ட் தான் முதலாளி தான், உன்னால எப்பவும் அவங்க இடத்துக்கு போக முடியாது புரிஞ்சுதான்னு கேட்க பதட்டத்துல இருக்க மிக்கா எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது சார், நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க கிம் இந்த மாதிரி நீ பண்றது முதல் தடவையா இருந்தா பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி நீ ரூல்ஸை பிரேக் பண்றது 2வது தடவை, இருந்தாலும் இந்த தடவையும் நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா இதே மாதிரி நீ தொடர்ந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் உன்னோட திங்ஸை எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த மாளிகையை விட்டு ஒரே அடியா போயிட வேண்டியதான்னு சொல்லி மிரட்ட பயந்து போன மிக்கா நான் இனி இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டேன் சார், பிளீஸ் இந்த தடவை என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க மிக்காவோட கழுத்துல இருக்க ஹிக்கிஸ் மார்க்க பார்த்த பட்லர் கிம் ஆமா மிக்கா உன் கழுத்துல அந்த ரெட் கலர் மார்க் எப்படி வந்ததுன்னு கேட்க அதை கேட்ட மிக்கா மனசுக்குள்ள நேத்து என் கழுத்தை கடிக்காத, என் உடம்புல இந்த மாதிரி காயம் ஏற்பட்டா அந்த காயம் மறைய டைம் எடுக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தேன், ஆனா நான் கத்துறத அவன் காதுல கூட வாங்கிக்காம பெரிய வெறி பிடிச்ச பூனை மாதிரி என் மேல ஒட்டிக்கிட்டு என் உடம்புல ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம அவனோட பல்லச்ச பதிச்சு வச்சிருக்கான், அப்படியோ ட்ரெஸ் போட்டு உடம்புல இருக்க மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ண, ஆனா இந்த கழுத்துல இருக்க மார்க்கை எப்படி கவர் பண்றதுன்னு தெரியல, நான் கூட இதை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு அசால்ட்டா இருந்தேன், இந்த மார்க்கை பட்லர் கண்டுபிடிச்சு கரெக்டா கேக்குறாரு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தவ பட்லர் கிட்ட சார் இது சாதாரண பூச்சிக்கடி தான், ஆயில்மெண்ட் போட்டிருக்கேன் சீக்கிரமா சரியாயிடுன்னு சொல்லி சமாளிக்க அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன பட்லர் என்னது பூச்சிக்கடியா, இத்தனை நாளா மாளிகைக்குள்ளேயும் வெளியேயும் ரொம்ப சுத்தமா இருக்கு, என்ன மீறி இந்த மாளிகைக்குள்ள ஒரு தூசு துரும்பு கூட வர முடியாதுன்னு சொல்லி கர்வத்துல சுத்திட்டு இருந்தா இப்ப என்னோட கட்டுப்பாட்டை மீறி இந்த மாளிகைக்குள்ள பூச்சி சுத்திட்டு இருக்கா, இருக்கட்டும் நான் இந்த பூச்சிக்கு ஒரு முடிவு கட்டுறேன், இங்க பாரு மிக்கா உன் கழுத்துல இருக்க காயம் தழும்பாகாத மாதிரி பார்த்து ஆயில்மெண்ட்டை போட்டு சீக்கிரமா சரி பண்ற வழியை பாரு, சரி நான் கிளம்புறேன் நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி பட்லர் அங்கிருந்து
போக பார்த்த மிக்கா ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லி எப்பவும் போல மாளிகையில் அவனோட வேலையெல்லாம் முடிச்சு யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு புக் எடுக்க வந்த மிக்கா மனசுக்குள்ள காலம் எவ்வளவு வேகமா ஓடுது. எனக்கு என்னமோ நேத்து தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என்னோட ஃபைனல் செமஸ்டர் வந்துடுச்சு. இன்னும் 2 வாரத்துல எனக்கு ஃபைனல் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்னா அதுக்கு நான் சில புக்ஸ் எல்லாம் எடுத்து நோட்ஸ் ரெடி பண்ணா தான் நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே எடுத்துட்டு இருந்தவன் எப்படியும் இந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த மாளிகையை விட்டு என் வேலையை விட்டு வெளியே வந்துருவேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த சீக்கிரமா ஒரு புது வேலையை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு அந்த மாளிகையை விட்டு வெளியே வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. எனக்கு இருக்க ஒரே கவலையெல்லாம் அந்த மாளிகையை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால பிலிக்ஸை பார்க்க முடியாது, பேச முடியாது. எங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்க அந்த ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதை நினைக்கும் போது என் இதயமே வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இதுவும் நல்லதுக்கு தானே தோணுது. ஏன்னா இது எங்க நியூ லைஃப்கான ஆரம்பம்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த பிரிவு எங்க காதலை இன்னும் அதிகப்படுத்தி அசைக்க முடியாத, பிரிக்க முடியாத நம்பிக்கையையும் அன்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நான் நம்புறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே எடுத்துட்டு டேபிளுக்கு வந்து உட்காந்தவன் புக்கை விரிச்சு படிக்காம அவன் திரும்பவும் பிலிக்ஸை முதல் தடவை மீட் பண்ண நாள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்களுக்குள்ள நடந்த சண்டைகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டின வெறுப்பு எப்படி காதலா மாறி இன்னைக்கு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான காதலா வளர்ந்து நிக்குதுன்னு தெரியல. பிலிக்ஸ் மாதிரி ஒரு முரட்டு பையன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு என்ன அவ்வளோ போதையிலையும் எவ்வளோ அன்பாவும் அக்கறையாவும் பார்த்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில அவன் பேசின வார்த்தையெல்லாம் என் காது வழியா என் இதயத்துக்குள்ள போய் என் இதயமே உருகி வலியிற மாதிரி இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ஒரு நிமிஷம். ஆமா, நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் எந்த சேஃப்டியும் இல்லாமலாம் பெட்ல ஒன்னா இருந்தோம். இது கில்மா மருந்தோட எஃபெக்ட்னால நானும் பிலிக்ஸ் எங்க கட்டுப்பாட்டை இழந்து வெறித்தனமா பெர்ஃபார்மன்ஸ்ல இறங்குனதுனால சேஃப்டிக்கு யூஸ் பண்ண வேண்டியது யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன பண்றது? ஒருவேளை நேத்து எங்களுக்குள்ள நடந்த கசமுசானால நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா என்ன பண்றது? இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிலிக்ஸ் ரொம்பவே ரேரான ஆல்பா. அவனுக்கு ஒமேகா கூட இணைஞ்சு குழந்தை பெத்துக்கிறதுக்கான தகுதி ரொம்பவே கம்மியா இருக்குன்னு பட்லர் சொல்லி இருந்தாரு. அப்படின்னா நான் பிரெக்னென்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. நான் தான் தேவையில்லாம ஓவரா யோசிச்சு பயந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி படிக்கிறத விட்டுட்டு பிலிக்ஸை நினைச்சு உருகிட்டு இருந்தவன் சுய நினைவுக்கு வந்து என்ன பண்ற மிக்கா, இப்ப இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. அதனால நீ பிலிக்ஸை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வழியை பாருன்னு சொல்லி மிக்கா வேகமா படிக்க ஆரம்பிக்க இப்ப ஒரு வழியா லைப்ரரியில நோட்ஸ் எடுத்து முடிச்சு மாளிகைக்கு வந்துட்டு இருந்த மிக்கா நேரா மாளிகைக்கு வராம அவன் முதல்ல மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பர்த் கண்ட்ரோல்கான டேப்லெட் வாங்க வர ஷாப்புக்குள்ள வந்த மிக்காவை பார்த்த லேடி, ஹலோ சார் சொல்லுங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்க மிக்கா, ஹலோ மேடம், எனக்கு ஒமேகா பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் வேணும்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லேடி, நீங்க கேட்கிற மாத்திரை எங்க ஷாப்ல இருக்கு சார், உங்க ஏஜ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க ஏஜ் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் டேப்லெட் தருவேன், அதுக்காகத்தான் உங்க ஏஜ் கேட்டேன்னு சொல்ல மெதுவா எனக்கு 26 வயசு ஆகுதுன்னு சொல்ல அதை கேட்ட அந்த லேடி, கரெக்டான ஏஜ் தான், அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, இல்ல நீங்க ரீசெண்டா ஏதாவது டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க எனக்கு எந்த அலர்ஜியும் கிடையாது, நான் எந்த டேப்லெட்டும் யூஸ் பண்றது கிடையாது, நான் ரொம்ப ஹெல்த்தா தான் இருக்கேன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட லேடி, அப்ப நீங்க உங்க பார்ட்னர் கூட எப்ப பெட்ல ஒன்னா இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் கேக்குறேன்னா நீங்க எப்ப அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டைமை கால்குலேட் பண்ணி டேப்லெட் தருவோம், அதுக்காகத்தான் கேட்டேன்னு சொல்ல அக்கா வெக்கப்பட்டுக்கிட்டே நேற்று நைட்டு தானே சொல்லிட்டு இருந்தவன் மனசுக்குள்ள எனக்கு 26 வயசு ஆகுது, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் இந்த மாதிரி டேப்லெட் எல்லாம் வாங்கினதே கிடையாது, பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் வாங்குறது இதுதான் முதல் தடவைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க இங்க அந்த லேடி, இப்ப நான் கொடுக்குற இந்த டேப்லெட்டை வெறும் வயிற்றுல போடக்கூடாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போடணும், புரிஞ்சுதான்னு சொல்லி மாத்திரையை பேக் பண்ண லேடி மிக்கா கிட்ட, சார் இந்த டேப்லெட்டோட அமௌண்ட் $50, அமௌண்ட்டை நீங்க கேஷா பே பண்றீங்களா இல்ல கார்டான்னு கேட்க அமௌண்ட்டை கேட்டு ஷாக் ஆன மிக்கா, என்னது இந்த மாத்திரை $50 கொடுத்து இந்த மாத்திரையை நான் வாங்கினா என் பர்ஸ் காலி ஆயிரும், அதை பார்த்து மாத்திரை வாங்காம விட்டா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன பண்றது, சம $50 கொடுத்து நம்ம இந்த மாத்திரையை வாங்க வேண்டியதான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே கார்டை கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணி மாளிகைக்கு வந்துட்டு இருந்தவன், நான் எதுக்காக இந்த பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் வாங்கினேன், பிலிக்ஸோட குழந்தைய கண்டிப்பா என்னால பெத்து எடுக்க முடியாது, நான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் லூசுத்தனமா இத்தனை அமௌண்ட் கொடுத்து இந்த டேப்லெட்டை வாங்கி வச்சிருக்கேன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே, நீ எதுக்காக தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க, கூறுகட்ட மூளையே அமைதியா இருன்னு சொல்லி பைத்திய மாதிரி உளறிக்கிட்டே அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க கம்பியில மூட்டிட்டு இருந்த மாளிகைக்கு வந்து நேரா பாத்ரூமுக்கு போய் சுடுதண்ணியில குளிச்சுக்கிட்டே, அடடா சுடுதண்ணியில குளிக்கும் போது உடம்புக்கு எவ்வளவு சுகமா இருக்கு, என்னோட டென்ஷன் எல்லாம் என்னை விட்டு போய் நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே முடிச்சு வெளியே வந்தவன் டேபிள் மேல அவன் வாங்கிட்டு வந்த டேப்லெட்டை பார்த்து, அடடா நான் இந்த டேப்லெட்டை போட மறந்துட்டேனே, எனக்கு டேப்லெட் போட சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல, நான் இந்த டேப்லெட்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா பிலிக்ஸ் வரான். அவன் மிக்காவோட டோர் கதவை தட்டி, மிக்கா கதவை தர நீ உள்ளதா இருக்கியான்னு கேட்க பிலிக்ஸோட வாய்ஸை கேட்டு ஷாக் ஆன மிக்கா, எனது பிலிக்ஸா, இந்த நேரத்துல பிலிக்ஸ் இங்க எதுக்காக வந்தா, இவனுக்கு மட்டும் நான் இந்த டேப்லெட் வாங்கியிருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எனக்கு கிண்டல் பண்ணுவான், இப்ப நான் என்ன பண்றது, பேசாம இந்த டேப்லெட் அவன் கண்ணில் படாம மறைச்சு வச்சிட
வேண்டியதான்னு சொல்லி மிகா வேகமா அந்த டேப்லெட்டை ட்ரெஸ் கபோர்டுக்குள்ள வச்சு விட்டு, என் செல்ல கபோர்டே நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன், என்னை கை விட்டுறாத, என்னை காப்பாத்துன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆகியும் மிக்கா கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதனால கடுப்பான பிலிக்ஸ், மிக்கா இப்ப நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ டோரை ஓபன் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நான் இந்த டோரை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன் பாத்துக்கோன்னு சொல்லி பிலிக்ஸ் 1 2ன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்க, பிலிக்ஸ் சொன்னதை கேட்டு பயந்து போன மிக்கா வேகமா ஓடி வந்து டோரை ஓபன் பண்ணி அவன் கேஷுவலா பிலிக்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சொல்லு பிலிக்ஸ், இந்த நேரத்துல என் ரூம்க்கு எதுக்காக வந்திருக்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க, எந்த பதிலும் சொல்லாம அவன் மிக்காவோட கையை பிடிச்சு ரூம்குள்ள இழுத்துட்டு வந்து டோரை க்ளோஸ் பண்ண, அதை பார்த்த மிக்கா, பிலிக்ஸ் என்னாச்சு உனக்குன்னு கேட்டுக்கிட்டே கோபத்துல இருக்க பிலிக்ஸை பார்த்த மிக்கா, பிலிக்ஸ் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன், பிலிக்ஸ் கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணனு வேற தெரியலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன் பிலிக்ஸ் கிட்ட, பிலிக்ஸ் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அதுக்கு பிலிக்ஸ் எந்த பதிலும் பேசாம அவன் வேகமா மிக்காவோட லிப்ல டீப்பா கிஸ் பண்ண, அதை பார்த்த மிக்கா, என்னாச்சு இந்த பிலிக்ஸ்க்கு இப்ப எதுக்காக எனக்கு இவ்ளோ டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு என்ன காரணமா இருக்கும், ஒரு வேளை இவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கானா என்னன்னு சொல்லி பயத்துல மிக்கா புலம்பிட்டு இருக்க, இங்க பிலிக்ஸ் என்னடானா மிக்கா கிட்ட, மிக்கா உன் வாயை தரன்னு சொல்லி இன்னும் ஃபோர்ஸா மிக்காக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஃபோர்ஸா கிஸ் பண்றத பார்த்த மிக்கா, இவனுக்கு என்னாச்சு, இவன் ஏன் இவ்ளோ ஃபோர்ஸா கிஸ் பண்ணிட்டு இருக்கான், என்னால மூச்சு விட கூட முடியல, என்ன நடக்குது இங்க, எதுக்காக இவன் எதுவும் பேசாம இப்படி ஃபோர்ஸா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு குழம்பி போய் மிக்கா எதுவும் பேசாம சைலண்டா முத்தத்தை வாங்கிட்டு இருக்க, ஒரு வழியா பிலிக்ஸ் கிஸ் பண்ணி முடிக்க பயந்து போன மிக்கா, பிலிக்ஸ் அமைதியா இரு, நீ ஏன் என் மேல இவ்ளோ கோவமா இருக்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்னன்னு கேட்க, பிலிக்ஸ் இன்னைக்கு மதியம் நீ எங்க போன, நான் உன்னை இந்த மாளிகையில ஒரு இடம் கூட விடாம எல்லா பக்கமும் தேடியும் நீ கிடைக்காதனால நான் பட்லர் கிட்ட உன்னை பத்தி கேட்டேன், அவரு என்கிட்ட நீ வெளியே போயிருக்கிறதா சொன்னாரே, நீ அப்படி எங்க போயிருந்தா நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அதுவா நான் எக்ஸாம்க்கு படிக்க நோட்ஸ் எடுத்துட்டு வரக்காக யூனிவர்சிட்டி லைப்ரரி வரைக்கும் போயிருந்தேன்னு சொன்ன, அதை கேட்டு கூலான பிலிக்ஸ் மிக்காவோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு, ஏன் என் காலை அட்டன் பண்ணல, காலை அட்டன் பண்ணி லைப்ரரியில இருக்க விஷயத்தை என்கிட்ட நீ சொல்லி இருக்கலாம்லன்னு கேட்க, சாரி பிலிக்ஸ், லைப்ரரியில இருந்தனால நான் மொபைல சைலண்ட்ல போட்டிருந்தேன், அதனால நீ எனக்கு கால் பண்ணது தெரியல, என்ன மன்னிச்சிட்டு பிலிக்ஸ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, பிலிக்ஸ் வேகமா மிக்காவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நீ என்ன எந்த அளவுக்கு பைத்தியம் பண்ற தெரியுமா, இங்க பாரு மிக்கா, இதுக்கப்புறம் நீ எங்க போறதா இருந்தாலும் பட்லர் கிட்ட சொல்றையோ இல்லையோ என்கிட்ட சொல்லிட்டு போ, திடீர்னு என் காலை அட்டன் பண்ணாததை பார்த்து நேத்து நைட்டு நமக்குள்ள நடந்ததை நினைச்சு நீ என்கிட்ட பேச பிடிக்காம என்ன அவாய்ட் பண்றையோ நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட மிக்கா, நான் எதுக்காக உன்னை அவாய்ட் பண்ணணும், நேத்து நைட்டு நமக்குள்ள நடந்த அந்த விஷயத்துல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, அது மட்டும் இல்லாம என் பாய் ஃப்ரெண்டை என்னால எப்படி அவாய்ட் பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான பிலிக்ஸ், மிக்கா உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னா அப்ப இன்னைக்கு நைட்டு நான் உன் ரூம்ல தூங்கவான்னு கேட்க, மிக்கா என்னது என் ரூம்ல தூங்க போறியா, அதுக்கு வாய்ப்பே இல்ல, என் ரூம்ல இருக்கிறத மட்டும் பட்லர் இல்ல வேற யாராவது பார்த்தாங்கன்னா என்ன கொன்றுவாங்க, அதனால நீ உன் ரூமுக்கு போய் தூங்குன்னு மிக்கா பிலிக்ஸை பிடிச்சு தள்ளிவிட, நான் உன் ரூம்ல தூங்குறது உனக்கு பிடிக்கலைன்னா நீ வேணா என் ரூமுக்கு வந்து தூங்கன்னு சொல்லி கூப்பிட, என்ன விளையாடுறியா, உன் ரூமுக்கு திடீர்னு உன் டேடிஸ் வந்தா என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி கத்த, ப்ளீஸ் மிக்கா, இன்னைக்கு நான் உன் கூட தூங்குறனே, காலையில யாரு கண்ணையும் படாம எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்து சத்தம் இல்லாம என் ரூமுக்கு போயிடுறேன் சரியானு கேட்க, முடியவே முடியாது, நீ முதல்ல உன் ரூமுக்கு போன்னு சொல்லி தள்ளிவிட, பிலிக்ஸ் திரும்பி சரி நான் என் ரூமுக்கு போறேன், நீயும் நல்லா தூங்கு, காலையில பார்க்கலாம், குட் நைட் மிக்கான்னு சொல்லி பிலிக்ஸ் மிக்காவோட தலையில முத்தம் கொடுத்து அங்கிருந்து போக, அடுத்த நாள் டேனியல் மூவி ஷூட்டிங்காக யூஎஸ்ஏக்கு கிளம்ப அவனை வழி அனுப்பிவிட பிலிக்ஸ் மிக்கா மைக்கேல் 3 பேரும் ஏர்போர்ட்க்கு வந்திருக்க, மைக்கேல் டேனியலை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே, ஜூலியட் என்னை விட்டு விலகி போகாத, என்னால உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், என் கண் பார்வையை விட்டு மறைஞ்சு போற அடுத்த நிமிஷம் எனக்கு இந்த உலகமே மங்கி போன மாதிரி ஆயிடுது, நீ இல்லாம என்னால மூச்சு விடக்கூட முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என் பக்கத்துல இல்லாத நாட்களை நான் சுத்தமாவே வெறுக்கிறேன், கடவுளே என் ஜூலியட் என் கூட இல்லாத நாட்கள்ல எல்லாம் நான் கைவிடப்பட்ட வீட்டு செடி மாதிரி சுருங்கி போயிடுறேன்னு சொல்லி பையன் கத்தி கதறி அழுதுட்டு இருக்கு, அதையெல்லாம் கேட்ட டேனியல், எனக்கு தெரியும் ரோமியோ, நீ என்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்றையோ அதே மாதிரி தான் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க ஒவ்வொரு நொடியும் வராத உணவுக்காக காத்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி கதறிட்டு இருக்க, அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிலிக்ஸ், மறுபடியும் நீங்க 2 பேரும் உங்க ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, உங்களை மாதிரி ஒரு மோசமான காதல் நாடகத்தை பார்க்கும் போதே என் கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, நீங்க பேசுற இந்த காதல் வசனங்களை நான் இதுவரைக்கும் எந்த மூவிலையும் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ண, அதை கேட்ட மைக்கேல் திரும்பவும் எப்பவும் போல அவனோட டிராமாவை ஸ்டார்ட் பண்றான், அதுல அவன் அழுதுகிட்டே, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போற அந்த நொடி என் இதயத்தை அப்படியே பிடுங்கி வெளியே எரியற மாதிரி இருக்கும் தெரியுமா, இருந்தாலும் அந்த வழியை வெளியே காட்டிக்காம உன்னை இங்கிருந்து அனுப்பிவிட்டு உனக்காக நான் இங்க காத்துட்டு இருப்பேன், நீ திரும்பி வர 1 வருஷம் இல்ல 1000 வருஷம் ஆனாலும் எனக்கு உன் மேல இருக்க காதல் மறையாம உன்னை காதலிச்சுக்கிட்டே உனக்காக இங்க காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி அழுதுகிட்டே மைக்கேல் டேனியலை டைட்டா கட்டி பிடிச்சுட்டு, எல்லாம் கேட்ட டேனியல், ரோமியோ ப்ளீஸ் அழாத, எப்பவும் நீ என் கனவுகளுக்கு எதிராக இருந்தது கிடையாது, சில நேரங்கள்ல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நில குலைஞ்சு நிக்கும் போது கூட நீ என் கனவுல இருந்து பின்வாங்காத, உன் கனவை நோக்கி முன்னேறுன்னு சொல்லி எனக்கு
முழு பலத்தை கொடுத்திருக்க. எனக்கு கிடைச்சிருக்க லவ்வர் மாதிரி இந்த உலகத்துல எவனுக்குமே லவ்வர் கிடைச்சிருக்க மாட்டான்னு சொல்லி டேனியல் மைக்கேல டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டே, கவலைப்படாத மைக்கேல், நான் சீக்கிரமா உன்னை பார்க்க திரும்பி வருவேன், நான் உனக்கு சத்தியம் பண்றேன்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான மைக்கேல், உனக்காக என் வாழ்நாள் முழுக்க காத்திருக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே மைக்கேல் டேனியலோட தலையில கிஸ் கொடுக்க, டேனியல் மைக்கேல கட்டி பிடிச்சுக்கிட்டு ஐ லவ் யூ மைக்கேல்னு சொல்ல, மைக்கேல் ஐ லவ் யூ டூ டியர் ஜூலியட்னு சொல்லி காதல பரிமாறிட்டு இருக்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மிக்கா மனசுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவங்க காதல்ல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் அளவு கடந்த காதல் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நானும் பிலிக்ஸும் இவங்க அளவுக்கு பல வருஷமா காதலிக்காம இருந்திருக்கலாம். ஆனா கொஞ்ச நாளா நானும் பிலிக்ஸும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எங்க காதலுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நாங்க ரெண்டு பேரும் எதிர்த்து நின்று எங்க காதலுக்கு வெற்றியை கொடுப்போம் நம்புறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவன் பிலிக்ஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேரோட காதலை வர்ணிக்க வார்த்தையே இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட பிலிக்ஸ், கவலைப்படாத, நம்ம காதல் இதை விட ஆழமா இருக்கும், நம்ம காதலை இந்த உலகமே போற்றி புகழும், நான் உனக்கு சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா லவ்ஸ் பண்ணி முடிச்சு டேனியலும் மைக்கேலும் மிக்கா பிலிக்ஸ் பக்கத்துல வர, மிக்கா டேனியல் கிட்ட, டேனியல் உங்க மூவி பயங்கர ஹிட்டாக வாழ்த்துக்கள், திரும்பவும் சீக்கிரமா மீட் பண்ணலாம், நான் உங்களுக்காகவும் உங்க புது மூவிக்காகவும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி வாழ்த்த. பிலிக்ஸ், டேனியல், உன்னை நீ முதல்ல நல்லா பாத்துக்கோ, கொஞ்ச நாளா எங்க வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைகளை பார்த்தும் பயப்படாம நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதை கேட்ட டேனியல் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் பரவாயில்ல விடுறா, இங்க பாடுறா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, மிக்கா ரொம்ப நல்ல பையன், அதனால நீ அவனை கிண்டல் பண்றத முதல்ல நிறுத்து. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இனி வரப்போற உங்க கடினமான சூழ்நிலைகள்ல எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமாளிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பீங்க நம்புறேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தவன் மிக்காவோட பக்கத்துல போய் அவன் காதுல, அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா மேரேஜ் பண்ற வழிய பாருங்க, உங்க இன்விடேஷனுக்காக நானும் மைக்கேலும் காத்துட்டு இருப்போம்னு சொல்லி கிண்டல் பண்ண. அதை கேட்ட மிக்கா, என்னது மேரேஜா, நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் டேட்டிங் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள எப்படி எங்கனால மேரேஜ் பண்ண முடியும், மேரேஜ் பண்றதுக்கெல்லாம் இன்னும் டைம் ஆகும்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஒரு வழியா டேனியல் போறக்கான ஃபிளைட் கிளம்ப ரெடியாக டேனியல் மைக்கேல கட்டி பிடிச்சுக்கிட்டு, ரோமியோ நான் இப்ப கிளம்புறேன், ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது, நீ எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா இருன்னு சொல்லி டேனியல் யூஎஸ்ஏக்கு கிளம்பி போயிட அவனை வழி அனுப்பிவிட்டு ஏர்போர்ட் விஐபி கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்த பிலிக்ஸ் மிக்காவை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவன் டீப்பா மிக்காவோட லிப்ல கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த மிக்கா மனசுக்குள்ள டேனியல் அனுப்பிவிட்டு வந்ததுல இருந்து பிலிக்ஸ் விடாம என்னை இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, எப்ப பாரு என்னை விடாம தொட்டுக்கிட்டே இருக்கிறதும் கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதும் அப்புறம் இந்த மாதிரி மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மாதிரி உடல் ரீதியான நெருக்கத்தை விரும்புற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சில நேரத்துல அவனை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சிருக்க விடாம என்னை கட்டி பிடிச்சுக்கிறான், சில நேரத்துல அவன் என்னை இழுத்து அவனோட ரெண்டு கைக்கு நடுவுல வச்சுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வினோதமா இருக்கு. பிலிக்ஸோட உதடு ஆரம்பத்துல முத்தம் கொடுக்கும் போது அவனோட அழுத்தம் மெதுவாகும், அதுக்கப்புறம் போக போக அழுத்தம் கொடுத்து முத்தம் கொடுக்கும் போது என் உடம்போட முழு பலத்தையும் இழக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அவன் எனக்கு முத்தம் கொடுக்கும் போதெல்லாம் பிலிக்ஸ் அந்த முத்தத்து மூலமா ஏதோ எனக்கு சொல்ல வர மாதிரி இருக்கும். அது என்னன்னா, மிக்கா நீ எனக்கு மொத்தமா சொந்தமானவங்கிற வார்த்தையை வாய் வழியா சொல்லாம இந்த மாதிரி செயல் மூலமா சொல்ற மாதிரி இருக்கும்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. அமைதியா கிஸ் பண்ணாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க மிக்காவை பார்த்த பிலிக்ஸ் கிஸ் பண்றதை நிறுத்திட்டு அவன் மிக்காவை பார்த்து, என்னாச்சு மிக்கான்னு கேட்க, மிக்கா நீ எனக்கு முத்தம் கொடுத்த வரைக்கும் போதும், நீ இந்த மாதிரி கிஸ் பண்றதை இங்க இருக்கவங்க யாராவது பார்த்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியான்னு கேட்க, பிலிக்ஸ் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா இது விஐபி பார்க்கிங் ஏரியா, இங்க வர விஐபிஸ்க்கு 1000 வேலை இருக்கும், அதை விட்டு நம்ம காருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே இருந்து பார்த்தா நம்ம காருக்குள்ள நடக்கிறது எதுவும் தெரியாது, நீ தைரியமா இருன்னு சொல்ல. அதை கேட்ட மிக்கா, சரி எனக்கு புரிஞ்சுது, நீ இப்ப கார் எடு, நம்ம மாளிகைக்கு போலாம், அங்க போய் மீதியை கண்டினியூ பண்ணுவோம், எனக்கு இந்த மாதிரி கிஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்ல, முடியாது, நம்ம ரெண்டு பேரும் தனியா திரும்பவும் இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது, அது மட்டும் இல்லாம மாளிகைக்கு போயிட்டா அங்க இந்த மாதிரி உன் கூட க்ளோஸா என்னால இருக்க முடியாது, மாளிகையை சுத்தி ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, அப்புறம் என் ஹார்ட் ஒர்க் ஒய்ஃப் வேற என்ன பத்தி கவலைப்படாம எப்ப பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா, உன் கூட இந்த மாதிரி தனியா பேசவோ இல்ல உன்னை பார்க்கவோ டைமே கிடைக்காது, உண்மைய சொல்லணும்னா உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முழுசா உன்னை எனக்குள்ள வச்சுக்கணும்னு விரும்புறேன், ஆனா என்னால அதை பண்ண முடியாது, அதுக்கு காரணம் இந்த மாளிகையில இருக்க பட்லர் கிட்ட சர்வன்ட் கிட்ட என் டாடிஸ் கிட்ட நான் ரொம்பவே கவனமா இருக்கணும்னு விரும்புறேன், நான் பண்ற ஒரு சின்ன தப்பால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு மிக்காவோட கன்னத்துல முத்தம் கொடுத்து திரும்பவும் அவன் மிக்காவோட காதல் லிக் பண்ண ஆரம்பிக்க, மிக்கா மனசுக்குள்ள அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி பிலிக்ஸ் உடல் ரீதியான நெருக்கத்தை தான் விரும்புறானா, அவன் இந்த மாதிரி என்ன லிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ராட்சச பூனை தான் எஜமான் கிட்ட தலைய கோதி விட சொல்லி சினுங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. பிலிக்ஸ் என்னடானா விடாம மிக்காவோட காதை லிக் பண்ணிக்கிட்டே இருக்க, அதை பார்த்த மிக்கா, பிலிக்ஸ் என் காதை இப்படி லிக் பண்ணாத, நீ இந்த மாதிரி என் காதை லிக் பண்ணும்போது எனக்கு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு சொல்ல, அதை கேட்ட பிலிக்ஸ் மிக்காவோட காதை லிக் பண்றதை விட்டுட்டு அவன் வேகமா மிக்காவோட காதை கடிக்க, அடி தாங்க முடியாம மிக்கா கத்திக்கிட்டே, பிலிக்ஸ் இந்த மாதிரி என்
காதை கடிக்காத, எனக்கு காயம் ஏற்பட்டா அந்த காயம் மறைய ரொம்ப நாள் ஆகும். நீ இந்த மாதிரி என் பேச்சை கேட்காம கடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். அதுக்கப்புறம் உன்னை நான் கிஸ் பண்ண அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லி கத்த. அதை கேட்ட பிலிக்ஸ் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு, ஏமிக்கா உனக்கு நான் கடிக்கிறது பிடிக்கலையா? நீ என்னோட லவ்வர், எனக்கு சொந்தமான என் லவ்வர் உடம்புல என் பல்லு அச்சு இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்க, அக்கா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு நீ கிஸ் பண்றது, லிக் பண்றது, கடிக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ எல்லாரும் பார்க்காத இடமா பார்த்து கடிச்சு உன் காயத்தை பதிவு பண்றதை விட்டுட்டு எல்லாரும் பாக்குற மாதிரியான இடத்துல கடிச்சு வச்சு தழும்பை ஏற்படுத்துற. இன்னைக்கு காலையில என் கழுத்துல இருக்க தழும்பை பார்த்து பட்லர் கிம் என்கிட்ட கேட்டாரு தெரியுமா? நான் அவர்கிட்ட அது பூச்சிக்கடின்னு சொல்லி பொய் சொல்லி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம என் கழுத்துல இருக்க காய தழும்பை பார்த்து மாளிகையில இருக்க சர்வெண்ட் எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இது வெறும் சாதாரண பூச்சிக்கடின்னு சொல்லியும் அவங்க நான் சொல்றத நம்பவே இல்ல தெரியுமான்னு சொல்லி கதறிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்ட பிலிக்ஸ் ஸ்கூல்ல, சரி இதுக்கப்புறம் நான் எல்லாரும் கண்டையும் பண்ற மாதிரி உன் கழுத்துல கடிக்க மாட்டேன், அதுக்கு பதிலா நான் இனி உன் மார்பிள கடிச்சு அங்க என் காய தழும்ப பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்டு டென்ஷனான மிக்கா, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, கார் எடு நம்ம மாளிகைக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட, முடியாது நம்ம இப்ப மாளிகைக்கு போக போறது கிடையாது, நமக்கு கிடைச்சிருக்க இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாளை மறக்க முடியாத நாளா மாத்த நம்ம 2 பேரும் இன்னைக்கு டேட்டிங் போக போறோம்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆன மிக்கா, என்னது நம்ம டேட்டிங் போறோமான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவ மனசுக்குள்ள, நான் கூட எங்க பிலிக்ஸ் நைட்டு ஃபுல்லா இந்த பார்க்கிங் ஏரியாக்குள்ள காருக்குள்ளேயே வச்சு என்னை விடாம முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க போறான்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவ பிலிக்ஸ், நீ உண்மையத்தான் சொல்றியா? நிஜமாவே நம்ம டேட்டிங் போறோமான்னு கேட்க பிலிக்ஸ், ஆமா உண்மையான டேட்டிங் இது, ஆல்ரெடி நான் எப்போ எங்க கூப்பிட்டாலும் நீ என் கூட ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நம்ம லவ் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் கூட டேட்டிங் போனதே கிடையாது. அதனால இன்னையில இருந்து நம்ம டேட்டிங் போக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம போறது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்க. இதோட காதல் நீதானா சீரிஸ் சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.